அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஒட்டு ரகங்கள், இன்னைக்கு எல்லாமே ஒட்டு ரகங்கள். அங்கேயே சிகப்பாகும். அதுதான் உண்மை. இந்த உண்மை கூட தெரியாத ஒரு மோசமான அரசு அதிகாரி இன்னைக்கு சென்னைக்கு டிஓவா இருக்காரு. ஏன் சின்ன சின்ன வியாபாரி கேமரா, ஏன் டிமார்ட் கேமரா கூட்டு போ, அமேசான் கேமரா கூட்டு போ, 5 ஸ்டார் ஹோட்டல் கேமரா கூட்டு போ, ஏன் அங்கெல்லாம் போக மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஏன் சின்ன வியாபாரம் ஒழிக்கணும். இன்னைக்கு வெயில் காலம் சரிங்களா, ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் நம்ம ஊர் குளிர்பான விற்பனை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு தர்பீஸ் வந்தா ஒரு தர்பீஸ் சாப்பிட்டா ஒரு துண்டு 10 ரூபாய் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இதை குடிச்சாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா எவனும் கொக்கோ கோலா பெப்சி குடிக்க மாட்டான். அப்போ நான் பகிரங்கமா ஒரு குற்றம் சொல்றேன். பெப்சி கொக்கோ கோலா கிட்ட போன்ற பன்னாட்டு காசு வாங்கிட்டு இந்த வேலையை பண்றாருன்னு அவரை பகிரங்கமா அவரை மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்க. ஏன் இதுல நிரம்பி கலக்கப்பட்டதுன்னா இதை வெட்டி பகுப்பாய்வு பண்ணீங்களா? இது வரைக்கும் கிண்டில திங்ஸ் இன்ஸ்டியூட் பகுப்பாய்வு பண்ணீங்களா? நீங்க எத்தனை இப்படி தேய்ச்சாரா ஒட்டிச்சா அதுல ஊசியை குத்திட்டாங்களா? நாங்க என்ன பைத்தியாருங்களா? அப்ப இந்த நாட்டுல இந்த மண்ணில் வாழ்ற விவசாயிகள் பைத்தியாருங்களா? இப்ப எத்தனை லட்சம் பேர் விவசாயி சாவரம், தூக்கு போட்டு சாவரம், காலங்காலமா ஒப்பாரி வைக்கிறீங்க. இப்ப விவசாயி என்ன பண்ண போறாரு? முதல்வர் நஷ்டம் கொடுத்துருவாரு. சென்னை கோயம்பேடு பழக்கடை சந்தையில் தர்பூசணி பழ வியாபாரிகள் உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சதீஷ்குமார் தொடர்ந்து பழ வியாபாரிகள் விற்கும் பழங்கள் மீது அவதூறான வீடியோக்களை வெளியிடுவதாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். சமீபத்தில் உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தர்பூசணி பழங்கள் ஊசி செலுத்தி விற்பனை செய்யப்படுவதாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தர்பூசணி பழங்களை நீங்கள் பேப்பரில் காகிதத்தில் வைத்து தேய்க்கும் போது சிவப்பு நிறம் ஒட்டிக்கொண்டால் அவை ஊசி செலுத்தப்பட்ட தர்பூசணி பழங்கள் என்று அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தர்பூசணி பழ வியாபாரிகள் இன்று கோயம்பேடு பழ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சதீஷ்குமார் இது போன்ற வீடியோக்களை வெளியிட்டதால் 10,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையான ஒரு டன் தர்பூசணி பழம் தற்போது 2,000 ரூபாய்க்கு சரிந்துள்ளதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் தர்பூசணி பழங்களை சாப்பிட்டும் கீழே போட்டு உடைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவதூறு பரப்பும் உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமாரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் இல்லையென்றால் தங்களது போராட்டம் தொடரும் எனவும் முதலமைச்சருக்கு வியாபாரிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர்.